நக்ஷுக்குட்டிக்கு தடுப்பூசி போட்டது கால் நல்லா ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு. என் மடியில படுத்துட்டு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டா. நைட்டு டின்னர் என்னால ரெடி பண்ணவே முடியல. அப்போதான் எனக்கு இட்லி பொடி நினைப்பே வந்தது. ஸோ இட்லி பொடி உடனே அரைச்சு ரெடி பண்ணிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த கப்ல 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பொன்னிறமா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே பவுல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து அதையும் பொன்னிறமா வறுத்து அதே பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்து 1/4 கப் வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு பேன்ல சேர்த்ததுமே பொரிய ஆரம்பிச்சிரும். லைட்டா பொரிஞ்சதும் மாத்திரலாம். வரமிளகா நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து வறுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி நொறுங்குற பதத்துக்கு வறுத்துக்கோங்க. பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா சூடு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இட்லி பொடி ஒரு பாத்திரத்துல கொட்டி சூடு ஆற விட்டு ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி பொடியில வரமிளகா நான் ரொம்ப கம்மியா சேர்த்திருக்கேன். நீங்க வந்து ஒரு 10 வரமிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 15 வரமிளகா வரைக்கும் கூட சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.